கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சிறுவன் இரவிலே தன் தாய் தந்தையரோடு உட்கார்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் போது அவன் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிற பீஞ்ஞான் கிண்ணத்தை கீழே போட்டு விட்டான். கை தவறி அது விழுந்து விட்டது. அதில் இருக்கிற உணவுப் பொருட்கள் சிந்தி அந்த பீஞ்ஞான் கிண்ணம் உடைந்து விட்டது. உடனே அவனுடைய தாய், பார்த்தாயா, ஜாக்கிரதையாய் அதை கையாள வேண்டாமா? சரி, இதை சுத்தப்படுத்துவதற்கு விளக்குமாறும் தரை துடைக்கிற துணியும் கார் கேரேஜில் இருக்கு. நீ உட்பக்கமாக கதவை திறந்து கொண்டு போய் அந்த விளக்குமாத்தையும் துடைக்கும் துணியையும் மட்டும் எடுத்துட்டு வா, நான் அதை எல்லாவற்றையும் சுத்தப்படுத்தி விடுகிறேன் என்று சொன்னாள். உடனே பையன் அந்த வீட்டின் பின்புறமான அந்த கதவை திறந்து கொண்டு அந்த கேரேஜுக்குள்ள எட்டி பார்த்தால் ஒரே கும்மிருட்டாக இருந்தது. எனவே, அம்மா, ஒரே இருட்டா இருக்கு, எனக்கு பயமா இருக்கு என்று சொன்னான். உடனே தாய், பயப்படாதே, கேரேஜ் வீட்டுக்குள்ளதானே இருக்கு, வெளி தோட்டத்தில் ஒன்றும் இல்லையே, நாங்கள்லாம் இங்கே இருக்கிறோம், எனவே தைரியமாய் போ என்று சொன்னாள். அவன் அப்பொழுதும் பயப்பட்டான். உடனே, இயேசு அங்கதான்ப்பா இருக்கிறாரு, பயப்படாம போ என்று சொன்னாள். உடனே, அப்படியா என்று பையன் அந்த கேரேஜை திறந்து கொண்டு தலையை உள்ளே நீட்டி, ஏசப்பா, நீங்க இங்கதான் இருக்கிறீங்களா? அப்படின்னா அந்த விளக்குமாத்தையும் அந்த துணியையும் எடுத்து என்கிட்ட கொடுத்துருங்க, நான் இப்படியே வாங்கிட்டு போயிடுறேன் என்று சொன்னான். உடனே அந்த அம்மா, ஆஹா, அதான் லிட்டரலா அப்படியே நம்பிட்டானா என்று சொல்லி அவங்க எழுந்து போய் அந்த விளக்குமாரையும் துணியையும் எடுத்துட்டு வந்தாங்க. கர்த்தர் எப்பொழுதும் நம்மோடு இருக்கிறார், ஒரு குறிப்பிட்ட இடத்துல இல்லை. ஆனால் அந்த குழந்தை எப்படி புரிந்து கொண்டான்? கேரேஜுக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்று. நிறைய பேர், நாம் கர்த்தர் இங்கே இருக்கிறார், அங்கே இருக்கிறார், எனவே அங்கே அவரை தேடி செல்ல வேண்டும், அவரிடத்தில் என்ன கேட்க வேண்டும்? இந்த உலகத்துக்குரியவர்கள் அநேகத்தை கேட்கிறோம். ஆண்டவரே, விளக்குமாத்தையும் துணியும் எடுத்துக்கொடுன்னு சொல்லி அந்த குழந்தையை கேட்டது போல அன்றாட வாழ்க்கையிலே நாங்கள் வாழ்வதற்கு வேண்டியவைகளை எங்களுக்கு தாரும் என்று நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். அதையும் தாண்டி பரலோகத்துக்குரியவர்களை நாம் கேட்கின்றோமா? நம்முடைய பயங்களில் இருந்து நம்மை விடுவிக்கும்படியாக நமக்கு தேவையானவைகளுக்காக நாம் அநேக சமயத்தில் ஜெபித்திருக்கிறோம். ஆனால் தேவகுமாரனை நேசித்து அவர் வீட்டிற்கும் பரலோகத்தில் உள்ளவைகளை நாம் தேடி கேட்டிருக்கின்றோமா? அநேகருடைய விண்ணப்பங்கள் வேடிக்கையாகவே இருக்கிறது. கொலோசையர் 3:1-2 நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீட்டிற்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். பூமியின் தேவைகளுக்காக விண்ணப்பிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் நம்முடைய நாட்டம் எல்லாம் நாம் கிறிஸ்துவோடு எழுந்திருக்கிறோம், பரலோகத்தில் உள்ளவைகளுக்காக, பரலோகத்திலே நம் பொக்கிஷங்களை சேர்த்து வைத்தவர்களாக அங்கே போக வேண்டுமே, அதை நாடி இருக்கிறோமா? மேலானவைகளையே நாடக்கடவோம் என்று சொல்லுகின்றார். கர்த்தரை பற்றும் பக்தியிலும் விசுவாசத்திலும் அனுதினம் வளர்ந்து கொண்டே சென்று மேலானவைகளை நாம் அடையும் போது மகத்துவமானவைகளை பெற்றுக்கொள்ளும்படிக்கு விண்ணப்பம் செய்வோம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல உயரிய சிந்தைகளை நமக்கு இந்த நாளிலும் தந்தருள்வாராக. ஆமீன்.